வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரங்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் வேதாஸ்ரீ, வயது 31, ராசின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசிங்க. ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு குறைந்த படிப்பு தாங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொந்தமாக துணிக்கடை வச்சு நடத்திட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மணங்க. முகவரி கரூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. அவங்களும் படிச்சுட்டு வராங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் சொந்தமாக பிஸ்னஸ்க்காக செய்துட்டு வராங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு ஜாதி தடையில்லை, வயது வரம்பு தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பெற்றோர் தன்னுடைய மகளுக்கு 2 சவரன் நகை மட்டும்தாங்க போட முடியும், தன்னால் குறைந்தாலும் வசதி தான் செய்து தர முடியும்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு தன்னுடன் வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் பிரதன்யா, வயது 33, ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிங்க. ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க. படிப்பு MCA முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மணங்க. முகவரி வேலூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்க. 1 ஏக்கர் விவசாய நிலமை இருக்குது. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா கலப்பர திருமணம் செய்துட்டதுனால இவங்க சொந்த பந்தங்களின் எந்த ஒரு ஆதரவும் கிடையாதுங்க. இவங்களுடைய பெற்றோர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாதி தடையில், வயது வரம்பு தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு குறைந்தளவாவது படிக்கணும், மாத வருமானம் குறைந்தளவாவது இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தன்னுடைய மகளை அன்புடன் மக்களுடன் பார்த்து புரிந்து கொள்கிற அன்பான மணமகன் எந்த ஒரு சார்ந்தவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பமாக இருந்தால் இன்னும் சிறப்பானது. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இவங்களுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா கௌரிங்க, வயது 29, ராசின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசிங்க. ஜாதி நாடாரணத்தை சார்ந்தவங்க. படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரிய ஒர்க்கு செய்துட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மணங்க. முகவரி ராசிபுரத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. மிகவும் ஏழ்மையான குடும்பத்து பெண்ணும் கூட. பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சமீபத்தில் தாங்க தவறிட்டாங்க உடல் பாதிப்புனால. இப்போ இவங்க தனிமையில் தாங்க வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு திருமணத்துக்கு ஏற்பாடு செய்து இவங்க பெற்றோரின் சூழ்நிலையை காரணம் காட்டி திருமணம் பாதியிலேயே நின்றுச்சுங்க. திருமணமே வேண்டான்று இருந்தாங்க. இவங்க உடன் பிறந்தவங்களின் வற்புறுத்தலினாலும் தன்னுடைய எதிர்காலத்தினாலும் மறுமணம் செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க. திருமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் சம்மதம், குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 20,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த மணமகனாக இருந்தால் டபுள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.